இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி, நீங்க பிறந்தது மலேசியாவா இருக்கலாம், ஆனா வாக்கப்பட்டது இங்க. கோலம் போட தெரியல, சமைக்க தெரியல, சிவாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கல. வைஃப்னா என்ன, வெறும் பெட்ல மட்டும்தானா? மத்த நேரம் வேற மாதிரி இருக்கணும். மனசுக்குள்ள இடம் பிடிக்கணும், அம்மாவா இருக்கணும், அக்கா தங்கியா இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். தப்பு பண்ணா குருவா இருக்கணும். நீங்க இதுல எதுவுமே இல்ல. இப்படி ஒரு மருமக மனச காயப்படுத்தாம அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்ததும் விசாலாட்சி அம்மா பண்ண தப்புதான். சிவா, ஜனனிய மாத்த முடியாதது, மாத்த நினைக்காதது, இல்ல மாத்த விருப்பம் இல்லாம இருந்தது எல்லாமே உங்க தப்புதான். அம்புலன்ஸ் சார் மாதிரி ஒருத்தர் பஞ்சாயத்து கூப்பிட்டது கொலைக்கு சமம். மானத்தை விட்டு உயிர் இருக்குமா என்ன? ஜனனி பண்ணது படுகொலை. இதுக்கு காரணம் சிவாதான். நீங்க பண்ண தப்புதான். சாரி மேடம், என் தப்புதான். பவானி, வாழ்க்கையில உனக்கு என்ன நோக்கம் இருக்கு சொல்லு? துளசிய பழி வாங்கறத விட வேற எந்த நோக்கமும் இல்ல. பவானி இப்படி வளர்ந்ததும் விசாலாட்சி அம்மா பண்ண தப்புதான். ராஜசேகர், எங்க போறீங்க? வாங்க. இந்த ராஜசேகர் இந்த குடும்பத்தை தன்னோட குடும்பமா எப்பவுமே பார்த்ததே கிடையாது. ஒரு கமிட்மெண்ட் கூட இல்ல. இருக்கிறதெல்லாம் கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போலாம் தான் பாக்குறாரு. என்னங்க பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க. இல்லடா மாமா, என்ன என்ன? வாங்க இந்த பக்கம். சிவா, பேசாம விடுங்க விடுங்க. ஏய், என்ன கை வைப்பியா? வேடா பாக்கலாம். நான் ஒன்னும் அம்புலன்சர் கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறதுக்கு. வாழ்நாள் முழுக்க உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். துளசி, மேடம், இங்க வா. துளசி, இங்க வரும்போது உன் மேல கோவமா தான் வந்த. பொய்யான பேர்ல சிவாவை நீ கல்யாணம் பண்ணது ஃபோர்ஜரி. சட்டப்படி அது அஃபென்ஸ் தான். ஆனா இப்பதான் புரியுது, நீதி கிடைக்க பொய் சாட்சி சொல்றது தப்பில்லைன்னு சொல்வாங்க. அம்புலன்சர் குடும்பத்துக்காக நீ சொன்ன பொய் எல்லாமே உண்மையை விட பெருசு. இனிமே நீங்க இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கைய நீ முழுமையா வாழ. மனசுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உனக்கு நல்லது. நான் கிளம்புறேன். அம்பலம் சார், சரிங்க மேடம், கிளம்புறேன். இத வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருமா. நான் வரேன். சிவா, பை. வாங்க. எல்லாருக்கும் கிளம்புறேன். சிவா, உன் அப்பனுக்கு மண்டை குழம்பி போச்சு. ரோட்ல போறவனுக்கு சொத்தை தூக்கி கொடுப்பாரா? அப்பா ஏதாவது மென்டல் ஆகி போயிட்டாரா? வீட்டை தூக்கி துளசி குடுக்கறதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? துளசி என்னமோ சொல்லி அண்ணனை கண்ட்ரோல் பண்றா. மா, நமக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்கு. துளசி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாமா சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான்
நாம அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குள்ள மொத்த சொத்தும் துளசி கையில போயிடும். பரவாயில்லையா? அந்த லாயரை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கவே கூடாது. இருந்ததையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே கிறுக்கு பிடிச்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்காத வழி சொல்லுங்க. ஒரு வழிதான் இருக்கு. துளசி வீட்ல நம்மளால இருக்க முடியாதுன்னு நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சொல்லணும். இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க போக போறோம்னு பேக தூக்கிக்கிட்டு மொத்தமா கிளம்பணும். அப்படி பண்ணாதான் அண்ணன் பயப்படுவாரு. ஆமா அத்தை, போறேன்னு சொல்லி நம்ப வச்சாதான் போகாதன்னு திட்டுவாங்க. மாமா கெஞ்சும் போதுதான் நாம மிஞ்சணும். அந்த உயிரை கேன்சல் பண்ணாதான் நாங்க இந்த வீட்ல இருப்போம்னு சொன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, நானும் விசாரிச்சுட்டேன். உயில இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால அந்த உயிலை கேன்சல் பண்ணி அதை கிழிச்சு போட்டாதான் இந்த வீட்ல இருப்போம். இல்லனா நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி போற மாதிரி நடிச்சு அவரை நம்ப வைக்கணும். அத நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? மாமா மனசு கரையிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேவை. அதை என்னால தர முடியும். நீங்களா எப்படி? 3 வயசுல இருந்து நான் அண்ணன் கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ கிளிசரின் போட்டு அழுது சாதிச்சிட வேண்டியதான். இங்க பாரு அமராவதி, இதுதான் சரியான ரூட்டு. இத மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு சொத்துல இருந்து ஒரு செங்கல் கூட கிடைக்காது. ஓகே, அப்ப நடிக்கிறோம், துளசிய வெளியேத்துறோம். நான் ரெடி. நானும் ரெடி. ஏதாவது பேசணுமா? ஆமா, ஜனனி மேல கோவப்படாதீங்க, தப்பாயிடும். அப்பாவை பஞ்சாயத்துல நிறுத்திருக்கா துளசி. கோவப்படாம இருக்க முடியுமா? தப்பு சிவா. ஜனனிக்கு பஞ்சாயத்துனா என்னன்னு தெரியாது. அம்பலம் ஐயா பஞ்சாயத்துல உட்கார்ந்து நீதி சொல்றதுக்கும் குற்றவாளியா நிக்கிறதுக்குமான வித்தியாசத்தை ஜனனியால உணரவே முடியாது. அவங்க வாழ்க்கை சுச்சுவேஷன் வேற, நம்ம வாழ்க்கை வேற. எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு ஜனனியாவே இல்ல. மத்தவங்க எல்லாரும் அவங்கள பயன்படுத்துறாங்க. மத்தவங்க கோவத்தை, பேராசைய ஜனனிய வச்சு வெளிப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்களும் அவங்க மேல கோவப்பட்டா ஜனனியால பேலன்ஸ் பண்ண முடியாம போயிடும். ஜனனிக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல சிவா. நீங்க தான் அவங்களோட ஒரே நம்பிக்கை. மிஸ் பண்ணிடாதீங்க.